நம்ம கையலுக்கும் குருவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தீப்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அதாவது நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீப்தியோட கழுத்துல தாலிய கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருந்துட்டு நம்ம கையலோட கழுத்துல தான் தாலிய கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா குரு இப்படி ஏமாத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிற மாதிரி தான் இப்போ இந்த எபிசோட் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம 100வது எபிசோட்ல உண்மையிலேயே வேற லெவல் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி நம்ம குருவும் கையிலும் தான் ஒண்ணு சேர போறாங்க. என்னடா சொல்ற, ஆல்ரெடி கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து எப்படா இதெல்லாம் சாத்தியம்? ஏன்னா குரு வந்து தீப்தியோட கழுத்துல தாலியை கட்டாம இருந்தா நீ சொல்றது எல்லாமே ஓகேப்பா, எல்லாமே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டோட்டலா எல்லாமே நம்ம கையலுக்கு வந்த கனவு. அதாவது கல்யாண ஏற்பாடுகள், கல்யாண மண்டபத்துக்கு வந்தது, அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தீப்தியோட கழுத்துல தாலியை கட்டின வரைக்கும் எல்லாமே கனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வந்து நம்ம கையல் வந்து கனவு காண்றாங்க. அவ்வளவுதான், நம்மளோட வாழ்க்கை டோட்டலா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா குரு வந்து நம்மளை விட்டுட்டு ரொம்ப தொலைவு வந்து போயிட்டாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்மளோட லவ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம கையல் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா இது எல்லாமே கனவா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி யாராச்சும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இது கனவா இருக்கணும், கையலும் குருவும் தான் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். சரி, இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம குரு வந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள், அதாவது அவருக்கு எப்படி வந்து இந்த கல்யாணம் நடக்கணும், எந்த மண்டபத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு வச்சிருந்தாங்க. அதன்படி எல்லாமே வந்து சூப்பரா செஞ்சிருக்காங்க. இதுல தீப்தியோட குடும்பத்துக்கோ, தீப்தியோட அப்பா, தீப்திக்கோ எந்த ஒரு இதுவும் வந்து செய்யல. அதாவது இந்த மாதிரிதான் விஷயம், இதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல வந்து எல்லாமே சூப்பரா முடிஞ்சது மட்டும் இல்லாம அவரோட டெக்கரேஷன்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கையலுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம குரு வந்து என்ன யோசிச்சு வச்சிருந்தாரோ அதன்படியும் வந்து எல்லாமே சூப்பராகவே வந்து நடந்துச்சு. அந்த ஏற்பாடுகளை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம குருவோட மனசுக்குள்ள எவ்வளவு வந்து ஒரு காதல் இருந்து நம்ம கையில லவ் பண்ணி, அதாவது கையில வந்து கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்களோ அது எல்லாமே வந்து இப்போ தீப்திக்காக வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது இது தீப்திக்காக அப்படின்றத விட முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கையிலுக்காக தான் வந்து இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம குரு வந்து இது வரைக்கும் மறக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் கையலோட மனசு மாறணும் அப்படின்றதுக்காகவும் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே கூட யாருமே இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுல இருந்து நம்ம கையலோட ஃபீலிங்ஸ்ல இருந்து நம்ம குருவோட ஃபீலிங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து டோட்டலா மாறி போயிடுச்சு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம குரு வந்துட்டு இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம குருவும் கையிலும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து குரு வந்து தீப்தியோட கழுத்துல தாலியை கட்ட மாட்டாங்கன்னு சிலரு, இன்னும் சிலர் வந்து தீப்தியோட கழுத்துல தாலியை கட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலரு, இப்படி நிறைய போராட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில் வந்து என்னடா அது இப்படி பொசுக்குன்னு வந்து தாலியை கட்டிவிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இது கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு வந்து அப்பதான் அந்த மேல சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம் எல்லாமே கேக்குது. அப்பதான் வந்து நம்ம கையில் கொஞ்சம் வந்து கான்சியஸ்க்கு வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது, இந்த கனவு வந்து நிஜமாக போகுது, ஒருவேளை வந்து தடுத்து நின்னு குரு வந்து நம்ம கூட ஒண்ணு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அது நடக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து
வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அதுவும் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குத்தம். அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம குரு வந்துட்டு தாலியை கட்ட போற அந்த நேரத்துல வந்து ஒரு சூப்பரான சம்பவம் செய்ய போறாங்க. அதாவது இது வரைக்கும் நடந்தது அதாவது கனவு, அதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்து வந்து நடக்கிற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயமும் உங்களோட மனசுக்குள்ள வந்து அப்படியே பதியும். ஏன்னா ஏற்கனவே வந்து தீப்தியோட கழுத்துல தாலியை கட்டி குரு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள எல்லாமே பதிஞ்சுக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம கையலும் குருவும் தான் ஒண்ணு சேருவாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் கயல் இருந்துட்டு நம்ம குரு எப்படி இதுக்கு முன்னாடி கயல் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்காக வந்து இப்போ வந்து வேற ஒரு மனமேடையில வேற ஒருத்தங்க கூட வந்து உட்கார்ந்தாங்களோ, அப்போ நம்ம குருக்கு எவ்வளவு வந்து வலிச்சிருக்கோம். அந்த ஒரு வலி எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கயல் வந்து இந்த இடத்துல உணர்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வந்து வலி இருந்திருக்கு, நம்ம தான் வந்து குருவை தப்பா நினைச்சிட்டோம், இப்போ நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் குரு, நான் வந்து இனிமே உன்னை வந்து எப்பவுமே வெறுக்கவே மாட்டேன், ஆனா இவ்வளவு வந்து மன்னிப்பு கேட்டோம், என்னோட மனசு வந்து மாறுற மாதிரி உன்னோட மனசு இனிமே மாறாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே உன்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்ற வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து அவங்களும் ரொம்பவே தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளேயே வந்து அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க அதாவது தன்னோட லவ்வர் வந்து இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டுறதுக்காக இப்போ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது நம்ம கையில் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வர வேண்டியதும் இல்லை. அப்ப எப்படா வந்து இப்போ நம்ம குரு வந்து நம்ம இவங்க கையலோட கழுத்துல தாலியை கட்டுவாங்க. ஏற்கனவே தீப்திக்கும் நம்ம குருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு ஊரறிய உலகறிய பத்திரிக்கை அடிச்சு அது அடிச்சு இது அடிச்சு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல, அதாவது இங்க வந்து இப்போ கிராண்டா வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு கல்யாண மண்டபத்துல வேற லெவல்ல வந்து எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்து சப்போஸ் மாறாத மாதிரி இருந்தாலுமே கூட நம்ம தீப்தியோட அப்பாவும் தீப்தியோட அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏத்துக்கவே மாட்டாங்களே. ஏன்னா ஒரு வேலை வந்து தீப்தி வந்து குரு மேல இருக்கிற லவ்னால ஒத்துக்கலாம், ஆனா அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து ஒத்துக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படிதான் அமைய போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இப்போ எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இப்போ இல்ல, முன்னாடியே வந்து சம்மதிச்சிருக்காங்க. அது யாருக்குமே வந்து தெரியாது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குரு இருந்துட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தீப்தி கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது இங்க வந்து எப்போ வந்து அவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கடைசியில் அவங்க அப்பா அண்ணன் எல்லார்கிட்டயுமே சொல்லி சம்மதம் வாங்கினாங்களோ அந்த ஒரு செகண்டே வந்து இப்போ நம்ம குரு இருந்துட்டு தீப்தி கிட்ட தனியா பேசுறதுக்காக போயிட்டு தனியா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதுதான் நடந்துச்சு, நான் லவ் பண்ற பொண்ணை இப்பவும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது கயல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த டைம்ல தீப்தி வந்து என்ன சொல்றீங்க குரு, கையல்னா நம்ம வீட்டுல வந்து ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு செம்மையா வந்து அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம குரு இருந்துட்டு, அதாவது வந்து எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இவ்வளோ ஓப்பனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல குரு, அதாவது நான் எப்படி வந்து உங்களை சின்சியரா லவ் பண்றனோ அதே மாதிரி தானே நீங்களும் வந்து கையில லவ் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம கையில வந்து உங்களை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது. நான் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களை பத்தி பேசும்போது அவளோட கண்ணில் வந்து ஒரு கண்ணீர் வரும். சரி ஓகே, அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், அதுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து ஃபீல் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இவ்வளோ வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குது. அதாவது தீப்தி இருந்துட்டு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் குரு, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த கல்யாணம் அதாவது நீங்களும் கையிலும் ஒண்ணு சேரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அதன்படி நான் வந்து செய்யறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கையல் வந்து இப்போ ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாங்க, அதுவும் நம்ம குரு வந்து உன்னை தேடி பத்திரிக்கை வரும், நீ வீடு வந்து சேர்ந்துரு, அதாவது மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது எல்லாமே வந்து இப்போ சூப்பராகவே நடந்தது மட்டும் இல்லாம அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துட்டு வேற வழி இல்லாம இப்போ வந்து இதுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுவும் இந்த இடத்துல வந்து நம்ம கையிலுக்கு கொஞ்ச நேரம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கனவு வந்த உடனே அவ்வளவுதான், கனவுல நடந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்துடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இனிமே உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ சாகர முடிவு வந்து நம்ம கையில் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் இப்போ நம்ம கையலுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடாதா நம்மளோட வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. ஆனா
வர்ற மாதிரி தெரியல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயர்லாம் வந்து கெட்டி மேளம்ன்றாரு. நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா துடிக்க ஆரம்பிச்சிடுது. அவங்க பாய்சன்லாம் சாப்பிட தேவையில்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து இப்போ தீப்தியோட கழுத்துல தாலிய கட்டினாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது கயல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்லயே போயிருவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம குரு வந்துட்டு தாலியை எடுத்து கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஏன்னா அந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அர்ச்சனை தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அரிசி அது எல்லாமே. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த தாலியை தொட்டு கும்பிட்டு இது எல்லாமே வருது. ஏன் கயல் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி போயிட்டு வருது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கழுத்துல ஏற வேண்டியது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கழுத்துல ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு கயல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்துட்டு அந்த தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கயல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. கயல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏக்கத்தோட இது எல்லாமே மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதும் இங்க தெரிய வருது. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் இந்த மேடையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம கயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீப்திக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். கயல் கிட்ட வாங்க அப்படின்றமா வந்து சொல்லி தன்னோட தோழியா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறாங்க. அதாவது மணப்பெண் தோழியா. அதுக்கப்புறம் பக்கத்துல நின்றுட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாங்க. அதுவும் நம்ம தீப்தி இருந்துட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி எந்திரிச்சிடுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கயலை உட்கார வச்சு தாலியும் கட்ட சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம கயலுக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு. அதாவது எது கனவு எது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பயங்கரமா வந்து இப்ப தகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கயல் இருந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம கயலை உட்கார வச்சு குரு கயலோட கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்றமா வந்து சொல்லி தீப்தி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கயல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருக்குமே வந்து ஒண்ணுமே தெரியல. ஏன் தீப்தி சைட்ல அவங்க ஃபேமிலிக்கும் ஒன்றும் தெரியல. அதே மாதிரி வந்து நம்ம குரு சைட்லயும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்குமே வந்து விஷயம் தெரியல. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சாங்க. ஒரு சிலர் இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா கயல் கூட இப்படி ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் வந்து கயலுக்கே அதிர்ச்சியா இருக்கு. என்ன கயல் அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தீப்தியே கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீப்தி இருந்துட்டு இது எல்லாமே வந்து எங்களோட செட்டப். அதாவது நீ வந்து குருவை புரிஞ்சுக்கிட்டு குரு கூட வாழணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணேன். அப்கோர்ஸ் நான் வந்து குருவை ரொம்ப லவ் பண்ணேன். எந்த அளவுக்கு அப்படின்னா என்னோட வாழ்க்கையே வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஆனா குருவோட மனசுல நீ இருக்கன்னு சொல்லிட்டு எப்போ தெரிய வந்துச்சோ அப்பவே என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். ஏன்னா பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிடிச்ச மாதிரி வந்து வாழ்றதை விட பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா இன்னும் வந்து சந்தோஷமா இருக்கும். அதுவும் நான் வந்து லவ்வுக்கு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதாவது இங்க வந்து நீங்க 2 பேரும் லவ் பண்ணாம குரு மட்டும் லவ் பண்ணிட்டு நீங்க லவ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கூட நான் கண்டிப்பா குருவோட மனசை மாத்தி அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். எனிவேஸ் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல நம்ம கயலுக்கு ஆனந்த கண்ணீர் விடுறதா இல்ல சந்தோஷப்படுறதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ஆனா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரையுமே வந்து கடைசி வரைக்கும் பக்குன்னே வந்து இருக்க வச்சாங்க. ஆனா கடைசியில வந்து கயலோட கழுத்துல நம்ம குரு தாலியை கட்ட வேண்டிய நேரம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம கயலோட அம்மா வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து நம்ம கயலோட கழுத்துல குரு தாலி கட்டுற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வைக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு வந்து இந்த வாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதாவது இப்போ வந்து ஆரம்பத்திலேயே அவங்க ஒண்ணு சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் இது எல்லாமே வந்து வந்திருக்கும். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம குரு வந்து இப்போ முழுசா கயல் புரிஞ்சுக்கிட்டதுனால இனிமே என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள சண்டையே அதாவது சண்டை வரும். ஏன்னா லவ் காதல் கல்யாணம் இதுக்குள்ள வந்து சண்டை வந்தாதான் வந்து அது வந்து நல்லா போகும். பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு பெரிய சண்டைலாம் வராது. சின்ன சின்ன சண்டை போட்டு ஆசையா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சூப்பராகவே நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
இங்க பல பிரச்சனைகள் வெடிக்குது. யார் பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்தியோட பக்கம் தான். தீப்தியோட அப்பா, தீப்தியோட அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, "இப்படி என்னோட குடும்பத்த கேவலப்படுத்திட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு குருவியும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தியும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குது? ஏது நடக்குது? அதுவும் நம்ம தீப்தி இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, நான் தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் எனக்கு வேணும். குருவ எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். நானே சொல்றேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கட்டும். அதுவே எனக்கு போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்க பொண்ணாவே இருப்பேன். எனக்கு அடுத்ததா வேற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணுன்ற எண்ணம் வராது. பட் வந்தா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க பார்க்குற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தீப்தி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு, நம்ம குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு கையலோட கழுத்துல நம்ம குரு தாலி கட்டினது எல்லாமே ஓகே தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நடந்த வரைக்கும் எல்லாமே கனவா இருந்து, கடைசியில நம்ம கையலோட கழுத்துல நம்ம குரு தாலிய கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படா நம்ம ஒண்ணு சேருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு. ஆனா அதுவே நடக்காம இப்படி தீப்தியோட கழுத்துல தாலிய கட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வருத்தமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 100வது எபிசோட் வேற லெவல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அந்த எபிசோட்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.